போராட்டத்தில் ஒட்டுமொத்த டெல்லியே முடங்கி இருக்கிறது. இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. மெட்ரோ ரயில் போக்குவரத்து ஆங்காங்கே பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இதே போல பொது போக்குவரத்தும் முடங்கி இருக்கிறது. இணையதள சேவைகள், பொது போக்குவரத்து முடங்கி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இன்று காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயல்வதற்கு அனைத்து மாநிலங்களிலும் இருந்தும் டெல்லியில் இருந்து ஜந்தர் மந்தரை நோக்கி அனைத்து பொது போக்குவரத்து வாகனங்களிலும் அவர்கள் நிரம்பி வெளிந்ததுதான். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்று அழைக்கக்கூடிய இந்த கட்சியினர் ஒட்டுமொத்த டெல்லியையே முடக்கும் வகையில் போராட்டத்தை நடத்தியதால் இப்போது அவர்கள் அந்த போராட்டத்திற்கான மிக முக்கியமான காரணம் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் மற்றும் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் என அறிவித்திருந்தது. இதன்படி முதலில் காவல்துறை துணை ஆணையர் சச்சின் சர்மா மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். ஆனால் அவருடன் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க முடியாது என்றும் மத்திய அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்தனர். அவர்களின் நிபந்தனையை ஏற்று இப்போது மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா மற்றும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் சார்பாக அசுதோஷ் ரங்கா உள்ளிட்டோர் இப்போது அந்த குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்தை நோக்கிய பேரணியை நாடாளுமன்றம் நடைபெறும் பொழுது நடத்துவது அனுமதிக்க இயலாது என்றும் ஜந்தர் மந்தர் போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த பல வாரங்களாக சோனம் வாங்சுக் அங்கு காலவரமற்ற உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வந்த சூழ்நிலையில் அவரை நாடாளுமன்றம் கூட இருப்பதை ஒட்டி கடந்த சனிக்கிழமை வலுக்கட்டாயமாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சென்றதை அடுத்து இந்த போராட்ட அறிவிப்பை இங்கு டெல்லியில் வெளியிட்டிருந்தது. இதை அடுத்து அங்கு இன்று மத்திய அரசு பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்திருக்கிறது. ஒட்டுமொத்த டெல்லியிலும் இணையதள சேவைகளும் பொது போக்குவரத்தும் முடங்கியுள்ள சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தை விட்டு எம்பிக்கள், அமைச்சர்கள் வெளியே செல்ல முடியாத அளவுக்கு அங்கு பொது போக்குவரத்து முடங்கி இருக்கிறது. பல இடங்களிலும் போக்குவரத்து மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையால் இப்போது மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் நிர்வாகிகளுடன் அவர்களுடைய கோரிக்கைகள் மற்றும் அவர்களுடைய நிபந்தனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்னர் சோனம் வாங்சுக்கின் அந்த காலவரமற்ற உண்ணாவிரதம், அதன் பின்னர் இன்று நாடாளுமன்றம் நோக்கி நடக்கவிருந்த பேரணி உள்ளிட்டவைகள் விலக்கிக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா.